லெபனான்ல பேஜர்கள் வெடித்ததில் 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில பேஜர்களை தொடர்ந்து தற்போது வாக்கி டாக்கி, செல்போன், லேப்டாப் வெடிக்க தொடங்கியிருக்கு. பேஜர்கள் மற்றும் செல்போன் வெடித்ததுல இதுவரைக்கும் 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்து போயிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம்னு பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. இப்படி இருக்கையில இந்த தாக்குதலுக்கான காரணங்களும் தற்போது வெளியாக தொடங்கியிருக்கு. கடந்த ஆண்டு முதல் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் நடந்து வருது. பாலஸ்தீனத்தோட ஹமாஸ் அமைப்புக்கு அண்டை நாடான லெபனானில் செயல்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு ஆதரவு தெரிவித்தது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது. இந்த நிலையில தான் செப்டம்பர் 17ஆம் தேதி பிற்பகல்ல லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திக்கிட்டு வந்த 100க்கும் அதிகமான பேஜர்ஸ் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து வெடிக்க தொடங்குச்சு. இதுல ஹிஸ்புல்லா அமைப்பினர் உள்பட 12 பேர் பலியானாங்க. 2500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இதுல 200 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த தாக்குதல்ல ஈரான் தூதர் முஜாஃப்தா அமானி காயமடைஞ்சாரு. அதே மாதிரி ஹிஸ்புல்லா பிரதிநிதி அலி அமாரின் மகனும் கொல்லப்பட்டாரு. இந்த நிலையில தான் பேஜர்களை வெடிக்க வைக்கும் இந்த சதி செயல் நன்கு திட்டமிடப்பட்டு பல மாதங்களுக்கு முன்பே தயார் செய்யப்பட்டதா கூறப்படுது. இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்கலாம் அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. பேஜர்களை தயாரிக்கும் போதே இஸ்ரேல் உளவாளிகளின் உதவியோடு அதில் வெடிபொருள் வைக்கப்பட்டிருக்கலாம்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஸ்கேனர் உள்ளிட்ட எந்த கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். ரகசிய குறியீடு மூலம் பிசிபி போர்டு இயங்க தொடங்கிய சில நொடிகளில் வெடிமருந்து பேட்டரியுடன் சேர்ந்து வெடிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில தான் செப்டம்பர் 18ஆம் தேதி நேற்று மீண்டும் லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திக்கிட்டு இருந்த வாக்கி டாக்கிஸ் ஒரே நேரத்துல வெடிச்சு சதற இருக்க. இதுல இதுவரைக்கும் 14 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் 400க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. இன்னும் எத்தனை வாக்கி டாக்கிகள் வெடித்தன அப்படிங்கறது பற்றின முழுமையான தகவல் இன்னும் வெளியாகல. அதே மாதிரி சில இடங்கள்ல செல்போன்கள் கூட வெடிச்சிருக்கான். வெடித்து சிதறி உயிர்களை பழி வாங்கின இந்த வாக்கி டாக்கிகளும் பேஜர் வாங்கப்பட்ட காலகட்டத்திலேயே, அதாவது 5 மாதங்களுக்கு முன்பு தான் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து லெபனான்ல மின்னணு கருவிகளின் வாயிலாக தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்று வருவதனால அந்த நாட்டு மக்கள் செல்போனை பார்த்தாலே பயப்படுறதா சொல்லப்படுது. போன்கள், லேப்டாப்ஸ் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள்ல இந்த மாதிரியான வெடிபொருட்கள் இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே லெபனான் மக்கள் இருந்து வருவதாகவும் சொல்றாங்க. இந்த தொடர் சம்பவங்களின் எதிரொலியா அனைத்து மின்னணு சாதனங்களையும் அணைத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் அரசு மக்களை அறிவுறுத்தி இருக்கு. இன்றைய டெக்னாலஜி யுகத்துல டெக் கேட்ஜெட்ஸை பார்த்தாலே அலறக்கூடிய ஒரு சூழலுக்கு லெபனான் மக்கள் தற்போது தள்ளப்பட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் பாதுகாப்பு படை உயரதிகாரி ஒருவர் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல் தான் சொல்லப்படுது. 2 நாட்களுக்கு முன்பு டெல் அவீவ்ல இஸ்ரேல் முன்னாள் பாதுகாப்பு படை உயரதிகாரி ஒருவர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதை நடத்தியது ஹிஸ்புல்லா தான் அப்படின்னும் இதற்கு பழி வாங்கவே அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்த பேஜர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கான். தகவல் தொழில்நுட்ப துறையில இஸ்ரேல் மிகப்பெரிய புலி. எந்த நாட்டிலிருந்தும் எவ்வளவு பலம் வாய்ந்த நெட்வொர்க்கிலிருந்தும் தகவல்களை இஸ்ரேலால சுருட்ட முடியும் அப்படிங்கிறது பல முறை நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது பேஜர் பயன்பாடு இஸ்ரேலுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. காரணம், பேஜர் தகவல்களை திருட முடியாது. எனவே பழி வாங்க இதனை பயன்படுத்தி கொண்டதா சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் கொல்லப்படுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.